ஒவ்வொரு சாயங்காலமும் வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு தெருநாய் அதே இடத்துல அமைதியா உட்கார்ந்திருக்கும். அவன் தினமும் அதுக்கு ஒரு ரொட்டி வச்சுட்டு போவான். பேச மாட்டான், எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா அந்த நாய் அவனை பார்த்தாலே வாலாட்டி நிக்குது. அதுக்கே அவனுக்கு மனசு நிறைஞ்சிடும். ஒரு நாள் ராத்திரி லேட்டா வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தான். ரோடு முழுக்க வெறிச்சோட இருந்தது. அப்பதான் பின்னால இருந்து 2 பேர் அவனை பின்தொடர்றத உணர்ந்தான். பயம் உடம்பு முழுக்க ஏறுச்சு. நாய் ஒன்னு சத்தமா குரைத்தது. அதே தெருநாய். அது முழு கோபத்தோட குரைத்து அந்த ஆட்களை நோக்கி பாஞ்சது. அவங்க பயந்து ஓடி போனாங்க. அவன் நிம்மதியா மூச்சு விட்டான். அந்த நாயை பார்த்ததும் கண்ணு தானா நனைஞ்சு போச்சு. அவன் மெதுவா சொன்னான், நான் உனக்கு ஒரு ரொட்டி தான் கொடுத்தேன், ஆனா நீ எனக்கு என் உயிரையே காப்பாத்திட்டே. ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ எல்லாமே பார்த்தோன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணது. ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஃபுல்லாக ஜெனரேட் ஆகிடும். அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ்லேருந்து வீடியோவும் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிடும். ஸோ இது எப்படின்றது பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி வந்து 20 ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுவோம். அந்த 20 ப்ராம்ப்டே வந்து இமேஜாக மாற்றுவோம். அதாவது ஒன்று நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வந்து இமேஜை கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த 20 இமேஜஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதனால வந்து நமக்கு டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டைம் வந்து ரொம்ப அப்படியே 90% ஆஃப் டைம் வந்து இதுக்கு தேவையே கிடையாது. நமக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் ப்ராப்பரான எடிட்டிங்கோட. இது எல்லாமே வந்து ஆட்டோமேஷனாக பண்ணலாம். இதுக்கான டூல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா வந்து எல்லாமே ஃப்ரீ தான். எதுவுமே வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம வந்து ChatGPT போயிடலாம். ChatGPTல எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி வேணும்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிரியேட் a லிஸ்ட் ஆஃப் 3D கார்ட்டூன் ஸ்டோரி ஃபார் மை யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டிருக்கேன். எனக்கு போட்டோன்னே பாருங்கள், இதில் வந்து எனக்கு நிறைய லிஸ்ட் எனக்கு வருது. இதில் வந்து நம்ம எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 7th பார்த்தீங்கன்னா இங்கே ரோபோட் who wants to feel love அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ஸ்டோரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதில் வந்து எனக்கு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வேணும்னு கேட்டிருக்கேன். இதில் என்ன பண்ணலாம்னா, கிரியேட் தமிழ் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ தமிழ் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு வேணும். அதே மாதிரி வந்து இது வந்து எனக்கு 30 செகண்ட்ஸ் லென்த்தில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதில் வந்து இன்னொன்று நம்ம வந்து முக்கியமாக ஆட் பண்ணோம். என்னன்னா, நான் வந்து தமிழ் வந்து ஃபுல்லாக வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். நமக்கு வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்யூரேசியாக இருக்கணும். அதே மாதிரி எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாத அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துச்சு. இப்போ அப்படியே வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படி காப்பி பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாய்ஸ் ஸ்கிரிப்டாக வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா Google AI Studio. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்லிமிட்டடாக வந்து எத்தனை வேணால் நம்ம வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இது லிமிடெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ வந்து 10 மினிட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு ஆடியோ 10 மினிட்ஸ், அந்த மாதிரி வந்து 10 மினிட்ஸ் நீங்கள் அன்லிமிட்டடாக கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு லிமிட் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், நமக்கு வந்து இங்கே 2 டேப் இருக்குங்களா. மல்டி ஸ்பீக்கர் ஆடியோன்னு இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ எனக்கு போதும். ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோனா ஜஸ்ட் வந்து கதை மட்டும் சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மாடல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அப்படி விட்டுருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த டெம்பரேச்சர்லாம் கம்மி பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு எந்த வாய்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். அந்த வாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RS அப்படின்னு இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீல்டில் நம்ம டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். மேலே இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்றது பழைய டுட்டோரியலில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்து நம்ம அக்யூரேட்டாக வந்து வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நான் வந்து இது வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அப்படியே விட்டுறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கொடுத்துடலாம். ஒரு நகரத்தில் வேலை செய்ய மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ இருந்தது. இப்போ நமக்கு வந்து இந்த ஆடியோன்றது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்தால் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துறேன். இதை கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் கொடுத்து அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் வந்து நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு உள்ள வரோம். ஏன்னா வந்து நமக்கு ப்ராம்ப்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம். இப்போ இந்த கதை வந்து நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஆடியோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணோம். இந்த ப்ராம்ப்ட் எதுக்காக பார்த்தோன்னா, இமேஜ் ப்ராம்ப்ட்டும் இருக்கணும், வீடியோ ப்ராம்ப்ட்டும் இருக்கணும். இப்போ நான் வந்து ChatGPT கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டிருக்கேன்னா, ஸோ எனக்கு வந்து 20 இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்கணும், வீடியோ ப்ராம்ப்ட் இருக்கணும். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து 3D அனிமேஷன் ஸ்டைலில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கோன்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம கோன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்க, நமக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டின்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோபோட் அந்த மாதிரி கொடுத்து நிறைய ஒரு சீனாக வந்து கொடுத்துருக்குங்களா.
இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 சீன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கும். ஸோ எதுக்காக நான் 20 சீன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 1 minute வீடியோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் நிறைய சீன்ஸ் இருந்துச்சுன்னா தான் அதை வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் எக்ஸாக்டாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நான் 20 சீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலாக வேணுமோ நீங்கள் அதுக்கு மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் எல்லாத்தையும் வந்து தனியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது ஒன்றா காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஒன்றா தனியாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதையுமே நம்ம வந்து ChatGPT நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருங்க. ஸோ கேட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்டுறது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இமேஜ் ப்ராம்ப்ட் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் செப்பரேட்லி 1 by 1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் 1, 2, 3, 4 நமக்கு எல்லாமே லிஸ்ட்டாக வந்துச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து உட்காந்து எடிட் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராம்ப்ட் 20 ப்ராம்ப்ட் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே டெக்ஸ்ட்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நோட் பேட் இது. ஸோ நோட் பேடில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த இமேஜ் ப்ராம்ப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா இமேஜ் ப்ராம்ப்ட்டும் வந்து 1 by 1 எடுத்து வச்சிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ப்ராம்ப்ட்டுக்கும் ஒரு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கடுத்து வந்து கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 20 ப்ராம்ப்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ தான் நீங்கள் முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் கிரியேட் பண்ண போகிறது எதில் கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஸ்கில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ விஸ்கி வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், இது வந்து இமேஜ் கிரியேஷன் டூல். இது வந்து நம்ம ஃப்ரீயாக அன்லிமிட்டாக எவ்வளோ வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லிமிட்டே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இது வந்து நமக்கு ரொம்ப ஹை குவாலிட்டியாக கொடுக்கும். இப்போ ஸோ இதில் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்கே Chrome எக்ஸ்டென்ஷன் போயிடுங்க. Chrome எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை நீங்கள் வந்து இந்த டூலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து Chrome எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ Chrome எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ஆட்டோ விஸ்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கான் வந்து ஜஸ்ட் வந்து இது அப்படியே பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இங்கே வந்துடும் ஐக்கான். ஒன்ஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட் விஸ்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த டூலை வந்து கிளிக் பண்ணுறோம், அந்த எக்ஸ்டென்ஷனை. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ விஸ்குன்னு காமிச்சு இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 7.60 API இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்குது அதுதான். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு எதுவும் புரியாத மாதிரி இருக்கும். சிம்பிளாக என்னன்னா, இங்கே வந்து இங்கே பாருங்கள் 1 prompt per line போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ண ப்ராம்ப்ட், அதை 20 ப்ராம்ப்ட் நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்களா, அந்த ப்ராம்ப்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஒரு ப்ராம்ப்ட் வந்து செப்பரேட்டாக வந்துச்சு பாருங்கள். நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி லைனாக இருக்குது பாருங்களா, லைனாக 20 ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ இது வந்து வந்துச்சு அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி கீழே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் நவரும். ஸோ இது வெளியே வச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்படி நவரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து லேண்ட்ஸ்கேப் மாற்றிட்டேன். அடுத்து வந்து உங்களுக்கு இமேஜ் கவுண்ட் வந்து உங்களுக்கு 1 வேணுமா 3 வேணுமா எத்தனை வேணா ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து 1 போதும். இது வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் இல்லை. ஸோ வேணா நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜோடு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு இமேஜஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். இப்போ என்னோட இந்த ஸ்டோரியில் வந்து 2 கேரக்டர் தான் மெயினான கேரக்டர். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோபோ, அதுக்கடுத்து வந்து பாய். இது 2 தான் வந்து கேரக்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ChatGPT போயிடுறேன். ChatGPT போயிட்டு இப்போ நான் வந்து ChatGPT என்ன கேட்டிருக்கேன்னா, கிரியேட் இமேஜ் ப்ராம்ப்ட் ஃபார் பாய் அண்ட் ரோபோ செப்பரேட்லி அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ரோபோக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணோம், அதே மாதிரி பாய்க்கும் வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணோம். இப்போ இதை நான் ஜஸ்ட் கோன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கு பாருங்க. நமக்கு வந்து பாய்க்கும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு, ரோபோக்கும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒரு பாய்க்கான ப்ராம்ப்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு விஸ்கில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணி ஸோ ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி நம்ம ரோபோக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ரோபோக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிவிட்டு விஸ்கில் போயிட்டு ரோபோக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த 2 கேரக்டரில் எனக்கு ஃபஸ்ட் கேரக்டர் வந்து நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் கேரக்டர் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ரோபோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ரோபோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இதில் 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபஸ்ட் இமேஜில் நம்ம கிரியேட் பண்ண அது பாயோட இமேஜ் வந்து போட்டுடலாம். ஸோ வந்து பாயோட இமேஜ் போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், செகண்டில் நம்ம வந்து ரோபோ இமேஜ் போட்டுடலாம். இப்போ இது வந்து கேப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாய்னு கொடுத்துக்கலாம், இதில் ரோபோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டன் கொடுத்தப்பறம் இங்கே பாருங்க ரெஃபரன்ஸ் இமேஜில் 2 காட்டுதுங்களா. ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் 2 வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு 20 ப்ராம்ப்ட் இருக்கா. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டார்ட்னு கொடுத்துடலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்லோடிங் இமேஜஸ் வந்து தான். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் ஃபர்ஸ்ட் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகிட்டு நமக்கு என்ன நடக்கும்னா, ஒரு ப்ராம்ப்ட்டுக்கும் நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். இது ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும்.
ஸோ வந்து இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 1 2 3 4னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் 1 வருதுங்களா, இமேஜ் 1 of 1 அப்படின்னு வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராம்ப்ட் 1 ப்ராம்ப்ட் 2 ப்ராம்ப்ட் 3 சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று டவுன்லோட் பண்ணி அதே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து எதுவுமே பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 20 இமேஜ் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு இந்த 20 ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டன் அப்படி வந்துச்சுங்களா. ஸோ டன் வந்ததுக்கப்புறம் என்னன்னா நமக்கு வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஃபோல்டரில் போய் சேவ் ஆயிருக்கும். என்னோட டிஃபால்ட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ். ஸோ அதனால வந்து டவுன்லோட்ஸில் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சேவ் ஆயிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3 பாருங்க கரெக்டாக வந்து அந்த இமேஜ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கரெக்டாக வந்து ஆர்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது எதையுமே வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இது பிரச்சனை இருக்காது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து வீடியோவாக மாற்றணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெட்டா ஏஐ போடலாம். இதுதான் வந்து மெட்டா ஏஐ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து மெட்டா ஏஐன்னு இருக்குங்களா. இது வந்து நமக்கு ஃபேஸ்புக்கோட மெட்டா பிளாட்ஃபார்மோட நமக்கு வந்து ஸோ ஏஐ ஜென்ரேஷன் இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து அன்லிமிட்டடாக எத்தனை வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி வந்து லிமிட் இல்லாமல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து நமக்கு வீடியோவை கனெக்ட் பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம கை தொட போகிறது கிடையாது. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கிப் ஓப்பன் பண்ணிங்களா. இப்போ இங்கே விஸ்க் ஓப்பன் பண்ணிங்களா. இந்த விஸ்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் பாருங்கள் மோர் டூல்ஸ்னு இருக்கா. இதில் போயிட்டு கீழே பாருங்க ஆட்டோ மெட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ மெட்டா ஆட்டோமேஷன் ஃபார் மெட்டா ஏஐன்னு போட்டிருக்கா. இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டா ஏஐ வந்தாச்சு. இப்போ இங்கே மேலே பாருங்க நமக்கு வந்து இந்த மெட்டா சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆட்டோ மெட்டான்றது பார்த்தீங்கன்னா இந்த டூல் தான். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டைப்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 20 வீடியோ ப்ராம்ப்ட் வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த 20 வீடியோ ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா என்னோட நோட் பேடில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பழசு நம்ம என்ன பண்ணுவோம் அதே தான். ஸோ இது வந்து அப்படியே எடுத்துடலாம். ஸோ 1 by 1 ஆர்டராக இருக்கணும். ஸோ ஆர்டர் மாறக்கூடாது. இப்போ நான் ஆர்டரை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட 20 ப்ராம்ப்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு மெட்டா போயிடலாம். இப்போ நம்ம மெட்டாவில் வந்து இந்த டூல் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ மெட்டான் இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா மெயினாக நம்ம வந்து பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் மல்டிபிள் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த இமேஜஸ் வந்து எல்லா இமேஜஸ் வந்து நம்ம வந்து 1 to 20 வந்து அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஜஸ்ட் 1 to 20 வந்து ஃபுல்லாக இந்த இமேஜஸ் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்டட் பார்த்தீங்கன்னா 20 இருக்குங்களா. 20 இமேஜஸ் வந்து இது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 20 இமேஜஸ்க்கான ப்ராம்ப்ட் வந்து 1 by 1 நமக்கு வந்து லைனாக அக்யூரேட்டாக வந்து இந்த இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து ப்ரிப்பேரிங் என்விரான்மெண்ட்னு வருதுங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க நமக்கு வந்து இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதே அப்லோட் பண்ணி நமக்கு வந்து வீடியோ ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ப்ராம்ப்ட்டை போட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துனே இருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா இமேஜ் வந்து அதே செலக்ட் பண்ணிக்கும். அதுவே இமேஜை செலக்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதில் வந்து அதுக்கு தேவையான ப்ராம்ப்ட்டை வந்து நமக்கு அதிலே போட்டுரும். ஸோ போட்டுட்டு இதே வந்து வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அனிமேட் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இதனால் வந்து நமக்கு டைம் சேவிங் நடக்கும். நமக்கு வந்து ஒன்னொரு ப்ராம்ப்டாக நம்ம வந்து ஒன்றா போட்டு அது ஒரு இமேஜஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட்டை போட்டு அதுக்கப்புறம் அனிமேட்னு கொடுக்கறதுக்கு ஸோ ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இதில் வந்து நீங்கள் எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து அதுவே பண்ணி கொடுத்துரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக 20 இமேஜஸ் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வீடியோவை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சிலது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றினே இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன பண்ணோம்னா சுத்தமாக சுற்றினே இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ரீலோட் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நார்மல் ஆகிடும். ஸோ இந்த வீடியோலாம் நமக்கு ரெகுலராக வந்துடும், பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து எப்போயும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து விட்டுருக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஏதாவது வந்து பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜஸ் வந்து கட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இமேஜஸ் வச்சு நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த ஃப்ளோ வந்து நமக்கு கரெக்டாக ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படின்னு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய மாதிரி வந்துடும். இப்போ பாருங்க நமக்கு வந்து பழைய மாதிரி வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான வீடியோ வந்து ஜஸ்ட் அப்படியே டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு 20 இமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணி இதை வந்து நம்ம வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட ஆடியோவும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோவை மாற்றலாம். ஸோ வீடியோ எடிட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நகரத்தில் வேலை செய்ய மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ இருந்தது.
அவனுக்கு சிரிக்கத் தெரியாது, அழுகத் தெரியாது, உணர்ச்சிகள் எதுவும் இல்லை. ஒரு நாள் ஒரு சிறுவன் அவனை நண்பனாகப் பார்த்தான். தினமும் பேசினான், சிரித்தான், அன்பு காட்டினான். மெல்ல மெல்ல அந்த ரோபோ ஒரு விஷயத்தை உணர்ந்தது. இதுதான் அன்பு என்று. அன்று முதல் அவன் இயந்திரமில்லை, அவன் மனித மனம் கொண்டவன். அன்புதான் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்க. இதுக்கு வந்து பெருசாக நம்ம டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் ரெடி பண்ணுறோம். அந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம டூலில் போடுறோம். அதுவே வந்து ஃபுல்லாக இமேஜ் ரெடி பண்ணுது. திரும்ப டூலில் போடுறோம். திரும்ப பார்த்தோன்னா நமக்கு வந்து அதே வந்து வீடியோ ரெடி பண்ணுது. ஸோ இது அப்படியே ஜஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு டைம் ஆகுமே தவிர மற்றபடி வந்து வேறு எதுக்குமே வந்து டைம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.